வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மாங்காட்டு ஸ்ரீ காமாட்சி அம்மன் குங்கும பதிகம் பாடலாங்க. இந்த பாடல் உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, கூடவே சேர்ந்து பாடுங்க. அப்படி புக்கு இல்லை அப்படின்றவங்க நோட் புக்கில் எழுதி வச்சிட்டோம் பாடலாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பதிகம் இது, குங்கும பதிகங்க. நம்ம நெற்றியில் வச்சிருக்கோம் இல்லையா குங்குமம், கோவிலுக்கு போய் அம்மன் சன்னதி முன்னால் நெத்தியில் வச்சுப்போம் இல்லையா குங்குமம், அந்த குங்குமத்தின் பதிகம் இது. சக்தி வாய்ந்த குங்குமம், மாங்காட்டு ஸ்ரீ காமாட்சி அம்மன் குங்கும பதிகம். இது தை மாதம் இல்லையா, தை மாதம் என்றாலே ஒவ்வொரு நாளும் மகிமை மகிமை மகிமைங்க. அதனால் வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை நம்ம செய்யும்போது இந்த பாடலை பாடலாம், செய்ய முடித்த பிறகு. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வீட்டில் இந்த பாடலை பாடலாங்க. இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு இதனுடைய கூடவே சேர்ந்து பாடலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்று. அப்படி இல்லைனா தினம்தோறும் பாடலாங்க. நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மாங்காடு ஸ்ரீ காமாட்சி குங்கும பதிகம், அருமையான பதிகம்ங்க. நம்ம நெத்தியில் இட்டுக்கிற குங்குமத்தின் பதிகம், காமாட்சி அம்மனுடைய அற்புதமான சக்தி வாய்ந்த குங்கும பதிகம்ங்க. நம்ம பெண்கள் எல்லாருமே இந்த பாடலை பாடிட்டு நம்ம நெத்தியில் குங்குமத்தை வச்சுக்கலாம். அப்படி இல்லை நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டு இந்த பாடலை பாடலாம். அம்பாளுடைய சிறப்பு பாடல் இது. சரி வாங்க எல்லாரும் கத்துண்டு பாடலாம். புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லா கோவில் கடைகளையும் கிடைக்குதுங்க. மாங்காடு ஸ்ரீ காமாட்சி குங்கும பதிகம். சரி பாடலாம் வாங்க. மாங்காடு ஸ்ரீ காமாட்சி குங்கும பதிகம் என் கூடவே சேர்ந்து பாடுங்க. குறையில்லாத வாழ்வு தன்னை கொடுக்கின்ற குங்குமம், கோபுரமாய் உள்ளத்தில் கொலுவிருக்கும் குங்குமம், மறையெல்லாம் புகழ்கின்ற மாசக்தி குங்குமம், மட்டில்லா மகிழ்வு தரும் மகிமையுள்ள குங்குமம், நிறைமதி போல் வாழ்வினிலே நிற்கின்ற குங்குமம், நெற்றியிலே ஆட்சி செய்யும் நீதி தேவி குங்குமம், கரைப்படியா வாழ்ந்திடவே கலையழகு குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், விதி என்ற கொடுஞ்செயலை வெல்கின்ற குங்குமம், வெற்றி எனும் நல்வழியில் விரைந்து வரும் குங்குமம், எதிரிகளை வெல்கின்ற ஏவுகணை குங்குமம், ஏகாந்த ரூபமாக இருக்கின்ற குங்குமம், மதியொளி போல் அமைந்திருக்கும் மங்களமாம் குங்குமம், மண்ணுலகில் நிலைத்திருக்கும் வண்ணமய ஆன குங்குமம், கதிரவனின் ஒளி போல காட்சி தரும் குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், தேவர்களும் போற்றுகின்ற தெய்வ சக்தி குங்குமம், தேசமெல்லாம் புகழ்கின்ற தேவி அவள் குங்குமம், பாவலங்கள் அணிகின்ற பக்தியுள்ள குங்குமம், பாசத்தை ஊட்டிவிட பாலமான குங்குமம், ஆவவெல்லாம் வைத்து வைக்கும் அருமையான குங்குமம், ஆனந்த வாழ்வு தன்னை அளிக்கின்ற குங்குமம், காவலுக்கு வேலியாகும் கடைசி வரை குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், அருளாட்சி புரிந்தென்று அரவணைக்கும் குங்குமம், அடியவர்கள் நெற்றிக்கு அணியாகும் குங்குமம்,
இருள் நீக்கும் ஒளியாக இருந்திடுமே குங்குமம், இல்லத்தை காக்கின்ற எழிலார்ந்த குங்குமம், பொருளெல்லாம் தருகின்ற புனிதமான குங்குமம், புவியினிலே மக்கள் எல்லாம் போற்றுகின்ற குங்குமம், கருப்பொருளை இருந்திடுமே கருத்துள்ள குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், அன்புள்ளம் கொண்டோரை ஆதரிக்கும் குங்குமம், அல்லல் எல்லாம் தீர்த்து வைக்கும் அருள் புரியும் குங்குமம், பொன் போல விளங்கிடுமே பூவையர்க்கு குங்குமம், பூசைக்கேற்றதொரு பூவாகும் குங்குமம், சன்மார்க்க நெறியினிலே தடை தோங்கும் குங்குமம், சகல சக்தி தருகின்ற தன்மையுள்ள குங்குமம், கன்னியரின் கற்புக்கே காவலான குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், காத்தருளும் காமாட்சி குங்குமம், நோய்தனையை தீர்த்து வைக்கும் நூதனமாம் குங்குமம், நோன்புள்ளம் கொண்டோர்க்கு நுண்ணிவே குங்குமம், பேயினையே தடுக்கின்ற பெரும் சக்தி குங்குமம், பெரும் புகழை தருகின்ற பிரசாதம் குங்குமம், சேயினையே காக்கின்ற செங்ககம்புழும் குங்குமம், செல்வத்தை கொடுக்கின்ற ஜெகன்மாதா குங்குமம், காயில்லா கனியாகும் கனிவான குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், வல்லமையை ஊட்டுகின்ற மாபொருளே குங்குமம், வணங்குகின்ற பக்தர்க்கு வரமளிக்கும் குங்குமம், இல்லறத்தை காக்கின்ற எழுச்சி மிகு குங்குமம், ஏழுலகும் போற்றுகின்ற ஏற்றமுள்ள குங்குமம், தொல்லை மிகு வாழ்வுதனை துரத்திவிடும் குங்குமம், தோய மிகு பொருளாக தோற்றுகின்ற பொங்குமம், கல் நெஞ்சமுடையார்க்கும் கருணையூட்டும் குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், வளமான அறிவுக்கே மருந்தாகும் குங்குமம், அருசமயம் புகழ்கின்ற அருமையான குங்குமம், அகத்தினில் நல்லன் பறவை ஆழமாக்கும் குங்குமம், கருப்பில்லா வாழ்வு தந்து கடமையாற்றும் குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், மங்கையர்க்கு என்றென்றும் மங்களமே குங்குமம், வளமான வாழ்வுக்கே வழிகாட்டும் குங்குமம், சங்கடங்கள் தீர்க்கின்ற சக்தியுள்ள குங்குமம், சக்தியத்தை காத்தென்றும் தடை தோங்கும் குங்குமம், எங்கிருக்கும் அன்பர்க்கும் ஏற்றதொரு குங்குமம், இன்ப வாழ்வு காண்பதற்கே இனியதாகும் குங்குமம், கங்கையை போல் புனிதமது கண்டதுதான் குங்குமம், காத்தருளும் காங்காடு காமாட்சி குங்குமம், காத்தருளும் காமாட்சி மாங்காட்டு குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே, தனம் தேவி திவ்யம் தேகி ஆயுர்தேகி நமோஸ்துதே, சகஸ்ரம் அகிலாம் தேவி தேவி மே பரமேஸ்வரி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. அருமையான அற்புதமான பாடலை கற்றுருப்பீங்க எல்லாரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது மங்கையரை இட்டுக்கொள்கின்ற குங்குமம் அவ்வளோ சக்தி வாய்ந்த குங்குமம்மா. அதாவது அம்மனுடைய
குங்குமம் அது வந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாக திகழ்கிறது. மற்றும் அந்த குங்குமம் வந்து நமக்கு வளமான வாழ்வை தருமாம். மற்றும் மங்கையருக்கு எல்லாம் மங்களமே அந்த குங்குமம் தரும். மற்றும் வந்து அந்த குங்குமம் நெற்றியில ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அது வந்து நம்முடைய சங்கடங்களை தீர்க்கின்ற சக்தி உள்ள குங்குமமாக திகழ்கிறதாம். மற்றும் எல்லாருக்குமே வந்து அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கின்றதாம். அவ்வளவு சக்தி உடைய அற்புதமான குங்குமத்தை தான் நம்ம வந்து நெத்தியில நம்ம இட்டுக்கிறோங்கள. கோவில்ல அம்பாளுடைய பாடல் ஸ்ரீ காமாட்சி குங்கும பதிகம், மாங்காடு ஸ்ரீ காமாட்சி குங்கும பதிகம். அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த குங்குமத்துக்கு வந்து அவ்வளவு பேராற்றல் உள்ளதுங்க. எதிரிகளை நீக்கும் குங்குமம். மற்றும் வந்து பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை மற்ற எந்த துர்சக்திகளும் விலக்குகின்ற நீக்குகின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த காமாட்சி அம்மன் குங்கும பதிகம் இதுங்க. நமக்கு வந்து குறையில்லாத வாழ்வை அம்மன் நமக்கு வழங்குவாள். மற்றும் அந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ளும் போது நீதி தேவியான அந்த குங்குமம் நம்முடைய வாழ்க்கையில் கூடவே இருந்து நம்மை அனுதினமும் நம்மை ரட்சிப்பார். மற்றும் எதிரிகளை நமக்கு வெல்கின்ற சக்தியை நமக்கு கொடுப்பார். அப்பேற்பட்ட பேராற்றலை கொண்ட அந்த குங்குமத்தை நாம் அனைவரும் இந்த பாடலை குங்குமப்பதிகம் என்ற பாடலை பாடி நம் நெற்றியில் வைத்துக் கொள்ளுவோம். காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம், காத்தருளும் மாங்காடு காமாட்சி குங்குமம் நம்மை அனைவரையும் காத்தருள்வார் அந்த மாங்காட்டு காமாட்சி அம்மன். அருள் புரிந்து நம்மை அரவணைத்து அம்பாளுடைய அடியார்கள் நம்மை வந்து காத்தருள்வாள், எப்பொழுதும் ரட்சிப்பார். மற்றும் இருளை நீக்கிவிடும் குங்குமம், இருள் அகன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒளி வீச துவங்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குங்குமத்தை நாம இட்டுக்கும் போது, மாங்காட்டு காமாட்சி குங்குமத்தை இட்டுக்கும் போது, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும், மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மற்றும் அனைத்து துன்பங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையிலிருந்து அம்மன் பொடி பொடியாக்கி நீக்கி போடுவார் என்பது நம்பிக்கை. அதனால அனைவரும் கன்னியரின் காப்பு கவசமான குங்குமம் மற்றும் சுமங்கலிகளின் காப்பு கவசமான குங்குமத்தை நாம் அனைவரும் இட்டு நம்முடைய நோய் நொடிகள் வியாதிகள் அனைத்தும் நீங்கும், பேய் பிசாசுகள் நீங்கும். மற்றும் வந்து நம்மை அம்மன் சேய் போல் நம்மை காத்தருள்வாள். அதனால இந்த குங்கும பதிகம் அவ்வளவு அருமையான சக்தி வாய்ந்த பதிகம்ங்க. எல்லாரும் கத்துண்டு இந்த பாடலை தினம்தோறும் பாடணும். அப்படி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுடைய இல்லங்களில் பாடலாம். அப்படி இல்லைன்னா கோவில்லையும் இந்த பாடல் பாடலாம்ங்க. மற்றும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். பெல் பட்டன் ஒன்று இருக்குங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தெரிய வருங்க. மற்றும் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கெல்லாம் போய் சேரும் இந்த பதிகம். அவர்களும் பலனடைவார்கள் இல்லையா? அவர்கள் பலனடையும் போது நமக்கு தானாகவே பலன் வந்து சேரும். இதுதான் கான்செப்டுங்க. மற்றும் நல்ல பதிகங்களை வந்து எப்போவுமே நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் செய்யணுங்க. மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.